நண்பர்களே வணக்கம். இது நீலகிரி மாவட்டம் கேரளா பார்டர்லேருந்து எடுக்கிறேன் வீடியோ. பாருங்கள் இது கேரளா பார்டரில் நான் வேலை செய்கிற இடம் பள்ளத்தில். இதான் அடிமட்டம், கேரளா அடிமட்டம். மேல் மலையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இது ஃபுல்லாக மலை, என்னை சுற்றி மலை தான் இருக்கும். பாருங்கள், என்னை சுற்றி மலை, நான் மட்டும்தான் பள்ளத்தில் இருக்கிறேன். ஏன் இந்த இடத்துக்கு வந்தோன்னா லைன் ஃபால்ட்டுக்காக வந்தோம். லைன் ஃபால்ட்டு பார்க்கறதுக்காக திசை தெரியாமல் கேரளா பார்டருக்குள்ளே போயிட்டோம். இப்போ குழைப்புன்னு இருக்கிறோம் நாங்கள் எந்த பக்கம் போகிறோம். ஏன்னா திசைக்கருவி எங்கிட்ட இல்லை. திசைக்கருவி இல்லாதனால எங்கள் குழைப்புக்குன்னு எந்த திசையில் போகிறது ஓகே எங்கள் சப்ளை வந்துடுச்சு. இப்போ இந்த லைனை கண்டுபிடிச்சி சப்ளை ஃபால்ட் அட்டன் பண்ணிட்டு நாங்கள் போகணும். ஓகேவா? இதனால் தப்பாக நினச்சிக்காங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த இடமெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும், அதனால தான் நான் போட்டேன். பாருங்கள், அடி இப்போ பள்ளத்தில் இருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வானங்களை கேளுங்கள், கர்த்தரை போற்றி மகிழ்ந்து பாடி என்றென்றுக்கும் அவரை துதியுங்கள். ராஜாத்தி ராஜகளே, கர்த்தரை போற்றி மகிழ்ந்து பாடி என்றென்றுக்கும் அவரை துதியுங்கள். மலைகள் குன்றுகளே, கர்த்தரை போற்றி மகிழ்ந்து பாடி கர்த்தரை துதியுங்கள். ராஜாவுக்கும் ராணிக்கும் எப்போதுமே மகிமை உண்டாவதாக. உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் ஜீவராசிகளுக்கும் கிருபை இருப்பதாக, கிருபை இருப்பதற்காக. இந்த தேசத்தில் சமாதானம் உண்டாவதாக. இந்திய தேசம் ஒரு வல்லரசு தேசமாக மாற கடவுளிடம் நம்ம வேண்டிக் கொள்ளுவோம். நம்ம இந்திய தேசம் எல்லா திசையிலும் எல்லா பொருளாதாரத்திலும் வல்லமையாக வளர கடவுளை வேண்டிக் கொள்ளுவோம். வாருங்கள், ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நினைவிலையும் நாம் இந்திய தேசத்துக்காக வேண்டுதல் செய்வோம். சாப்பிட மறந்தாலும் தூங்க மறந்தாலும் நம் இந்திய தேசத்துக்காக அனைவரும் மதங்கள் பாகுபாடின்றி வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்தியா எல்லாத்திலும் வெற்றி அடைய செய்ய, இந்தியா எல்லாத்துக்கும் வெற்றி நடபயணமாக மாற கடவுளிடம் நாம் வேண்டிக் கொள்ளுவோம். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரையும், இந்த வீடியோ பார்க்குற அனைவரையும் கடவுள் நிச்சயமாக பாதுகாப்பாராக. நம்ம இந்திய தேசத்தில் இருக்கும் இராணுவ தளபதிகளும் இராணுவங்களையும் பாதுகாத்து வழிநடத்துவராக. ஏனென்றால் நமது இந்திய நாட்டு இராணுவங்கள் இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் நம்மளை பாதுகாப்பதற்காக இந்திய இராணுவர்கள் நம்மளை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு நிமிஷமும் எல்லைகளிலே நமக்காக பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்காகவும் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வேண்டிக் கொள்வோம். இந்தியா வெற்றியடைய ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தோடு வேண்டுதல் செய்வோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்தியா வல்லரசாக மாற வேண்டும், இந்தியா ஒரு செழிப்பாக மாற வேண்டும் என்பதை நாம் அனைவரும் உள்ளத்திலே வைத்துக்கொண்டு கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுவோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த்.